செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். தமிழகத்தில் ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை ஆடவர் ஜூனியர் உலகக்கோப்பை போட்டிகள் 2025 நவம்பர் 28 டிசம்பர் 10 வரை சென்னை மற்றும் மதுரையில் நடைபெற உள்ளன. இதில் இந்தியா உட்பட 24 சர்வதேச அணிகள் பங்கேற்க உள்ளன. இந்நிலையில் இதற்கான லட்சியனையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். இதற்காக 65 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் அக்டோபர் 27 முதல் சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டிகள் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. கால்நடை மருத்துவ படிப்புக்கு விண்ணப்பிக்க இன்றே கடைசி. TANUVASல் BVSC மற்றும் AH படிப்புக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள். சென்னை, சேலம், நாமக்கல், நெல்லை, ஒரத்தநாடு, உடுமலை, தேனி ஆகிய 7 இடங்களில் உள்ள கால்நடை மருத்துவக் கல்லூரிகளில் 660 இடங்கள் உள்ளன. மேல விவரங்களுக்கு www.tanvas.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். நீட் UG 2025 அதிரடியாக குறைந்த கட் ஆஃப். நீட் UG 2025 தேர்வு முடிவுகள் அண்மையில் வெளியானது. இந்நிலையில் கட் ஆஃப் மதிப்பெண் 113 வரை குறைந்துள்ளது. இந்த ஆண்டு குறைந்த அளவிலே மாணவர்கள் தேர்வு எழுதியதால் கட் ஆஃப் மதிப்பெண்ணும் குறைந்துள்ளது. கடந்த ஆண்டு குறைந்தபட்ச கட் ஆஃப் 127ஆக இருந்தது. தமிழகத்தில் உள்ள 11,350 மருத்துவ இடங்கள் உள்ளன. மேலும் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சேர்வதற்கு விண்ணப்பங்களும் பெறப்படுகின்றன. கல்விக்கடன் ரத்து தொடர்பான மனு தள்ளுபடி. கல்விக்கடன் திட்டத்தை அமல்படுத்த தமிழக அரசுக்கு உத்தரவிடக் கோரிய மனுவை ஐகோர்ட் தள்ளுபடி செய்துள்ளது. கல்விக்கடனை ரத்து செய்வதோடு மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவது தொடர்பான புதிய திட்டத்தை வகுக்க வேண்டும் என ஐகோர்ட் மனு தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுது மனுதாரர் தனது மனுவை திரும்ப பெறுவதாக கூறிய அடுத்த வழக்கு தள்ளுபடி செய்தது. TNPSC தேர்வு முறையை மாற்ற குழு அமைத்தது தமிழக அரசு. TNPSC தேர்வில் ஏற்பட்டுள்ள மாற்றம், வருங்காலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பு குறித்து ஆய்வு செய்ய அரசு குழு அமைத்துள்ளன. ஓய்வு பெற்ற நீதிபதி GM அக்பர் அலி தலைமையிலான இந்த குழுவின் பரிந்துரை அடிப்படையில் நல்ல தீர்வு காணப்படும் என அரசு தெரிவித்துள்ளது. TNPSCயில் சமூக நீதி அடிப்படையில் ரேங்க் பட்டியல் தயாரிக்கப்பட்டு வந்த நிலையில் 2019ஆம் ஆண்டு SC தீர்ப்பின் அடிப்படையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.